கோபி பாக்யலட்சுமி ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்காரு. பாக்யாவையும் சாப்பிட சொல்றாரு கோபி. பாக்யா சொல்றாங்க, நான் செல்வி கூட சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்கன்னு கோபியே சொல்றாங்க. கோபி சொல்றாரு, உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு பாக்யா, நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு கோபி பாக்யா கிட்ட சொல்றாரு. பாக்யா சொல்றாங்க, எனக்கு இந்த உதவி மாத்திரம் செஞ்சு கொடுப்பீங்களான்னு. அதுக்கு கோபி கேக்குறாரு, என்ன உதவின்னு. பாக்யா சொல்றாங்க, உங்க அம்மா ஈஸ்வரிய மாத்திரம் என் விஷயத்துல தலையிட வேணான்னு சொல்றீங்களான்னு கோபி கிட்ட கேக்குறாங்க பாக்யா. அதுக்கு கோபி சொல்றாங்க, சரி பாக்யா, எங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன் உன் விஷயத்துல தலையிட வேணான்னு. இன்னைக்கு இனியாவ நாங்க பார்க்க போறோம், அங்க போயிட்டு வர்றப்ப நான் அம்மா கிட்ட இத பத்தி பேசுறேன்னு பாக்யா கிட்ட சொல்லிட்டு கோபி போயிடுறாரு. கோபி வீட்டுக்கு போறாரு. அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு இனியாவை பாக்குறதுக்கு போறாரு. இனியா கிட்ட பேசுறாரு. இனியா ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னாலதான் அம்மாவுக்கு ஹோட்டல்லாம் போயிருச்சுன்னு பாட்டி கிட்ட சொல்றாங்க. பாட்டி சொல்றாங்க, நீ வருத்தம்லாம் படாத இனியா, உன் பாட்டி நான் பாத்துக்கிறேன், உங்க அம்மாவும் பாத்துப்பாங்க உன்னையன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கோபி வர்ற வழியில அவங்க அம்மா ஈஸ்வரி கிட்ட பாக்யா சொன்னத கேக்குறாங்க. ஈஸ்வரியும் கோபி கிட்ட சரின்னு சொல்லிடுறாங்க. பாக்யா ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறப்ப செல்வியோட பையன் பாக்யா கிட்ட வேலை கேக்குறான். பாக்யாவும் சரி வேலை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஊரு கவுன்சிலரு திருப்பியும் பாக்யா கிட்ட தகராறு பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாக்யாவும் தன்மையா கவுன்சிலர் கிட்ட பேசி பாக்குறாங்க. கவுன்சிலரும் கேட்ட பாடு இல்ல, அந்த ஹோட்டல்லே உட்கார்ந்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.